வணக்கம். கரூரில் நடந்த சம்பவத்துக்கும் திமுக அரசு விஜயை கைது பண்ணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது. விஜயை கைது பண்ணுறதுக்கு எல்லா முகாந்திரமும் இருக்குது. கண்டிப்பாக தமிழக அரசு விஜய் மேலே ஒரு A1 அக்யூஸ்ட் அப்படின்னு போட்டு கைது பண்ணி அவரை கொண்டு போய் உள்ளே போட முடியும், சிறையில் தள்ள முடியும். ஆனால் அதை செய்ய அவங்க விரும்பலை. இதை அரசியல் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிர்மல்குமார், புஸ்லி ஆனந்த் இவங்க எல்லாமே கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட் என்ன முடிவு சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கணும். கோர்ட் முடிவு சொல்லும் பிறகு அந்த முடிவின் அடிப்படையில் நம்ம இந்த நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஒருவேளை கோர்ட்டு விஜய் நீங்கள் கைது பண்ணுங்கள், இத்தனைக்கும் காரணம் விஜய் தான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக விஜயை கைது பண்ணி வைக்கலாம். அதுக்கு நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீதிமன்றம் சொல்லிச்சு. நீதிமன்றம் சொன்னனால நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னு சொல்லி தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திமுக அரசு நினைக்குது. ஆனால் இதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட்டாக பாஜகவும் அதிமுகவும் களத்தில் இறங்கியிருக்கு. இந்த செயலை வேறு ரூட்டில் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ரூட்டு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் கூட்டம் நடந்தபோது பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கட்டு, ஜென்ரேட்டர் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா வயரை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே விஜய் கூட்டம் போடும்போது நான் இரவில் கூட்டம் போடுறாரு அப்படின்னா பகலில் கூட்டம் போட்டாலுமே அவங்க மின்சாரத்தை துண்டிச்சிருங்க. அந்த பகுதியில் தாவைக்கா தொண்டர்கள் அதிக அளவில் குவிஞ்சாங்கன்னா அவங்க ஒயரை பற்றிலாம் கவலைப்படுறதே இல்லை. அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. மின்சார பற்றியெல்லாம் அவங்க யோசிக்கிறதே இல்லை. இப்போ இந்த கலவரம் நடந்தபோது பார்த்தீங்கன்னா ஒரு கூரை பிச்சுக்கிட்டு அப்படியே வரானுங்க. ஒயர் அப்படியே தலைமாட்டுகளில் போகுது. அந்த ஒயரெல்லாம் இவங்க பட்டாலே பார்த்தீங்கன்னா எரிஞ்சிருவானுங்க. அந்த அளவுக்கு ஒயர் போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த மின்சாரத்தை கட் பண்ணலைன்னா அங்கனே ஒரு 4-5 பேர் எரிஞ்சு செத்துருப்பானுங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மின்சாரத்தை கட் பண்ண சொல்லி தாவேகால இருக்கிற மாவட்ட செயலர்கள் ஏற்கனவே மின்சார வாரியங்களில் நிறைய இடங்களில் இந்த கூட்டம் நடக்கும்போது அவங்க ஒரு தகவலை கொடுத்துட்றாங்க, புகார் கொடுத்துட்றாங்க, மனு கொடுத்துட்றாங்க. அதனால் இது பண்ணிடுறாங்க. ஜென்ரேட்டர் ஆன் பண்ணும்போது ஜென்ரேட்டர் ஒயரை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. அதே போல் கரண்ட்டு கட் ஆனோடனே விஜய்க்கு செருப்பை தூக்கி வீசியிருக்கிறாங்க. கல்வீச்சு நடந்திருக்குது. அது இல்லாமல் கொஞ்சம் பேர் இந்த கும்பலுக்குள்ளே பூந்து ஒரு பிரச்சனையை பண்ணிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா போலீஸ் தடியடி நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துருச்சு. போலீஸ் தடியடி நடத்தினால இருட்டு வேற, அந்த கும்பலில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் மக்கள் திசை மாதிரி ஓட ஆரம்பிச்சும்போது திடீர்னு எல்லாம் கீழே விழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தங்க மேலே அப்படின்னு விழுந்து நிறைய பேர் அங்கேயே ஸ்பாட்லேயே செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அந்த கும்பலில் விஜய் நோக்கி செருப்பை தூக்கி வீசினது, கும்பலுக்குள்ளே கலவரத்தை பண்ணது, இதெல்லாம் திமுக திட்டம் போட்டு செஞ்ச சதி அப்படின்னு சொல்லி இப்போ தாவேகா தரப்பில் புகார் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த கருத்தை பாஜக கையில் எடுத்துக்கிச்சு. அதிமுகவும் கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா விஜய் இவங்களோட கூட்டணி வைக்கணும்னு ரொம்ப பிரயத்தனப்பட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம விஜயை சப்போர்ட் பண்ணோம்னா விஜய் நம்மளை ஆதரிப்பார், கூட்டணி நம்ம கூட வைப்பார். திமுக விஜயை அரசியல்லேருந்து புறம் நிராகரிக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அதனால நம்ம இப்போ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கார் விஜய். விஜய்க்கு சப்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு கூட்டணிக்குள்ளே வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடக்கும்போது தாவேகா தரப்பில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னு சொல்லி டக்குன்னு எல்லாருமே எஸ்கேப் ஆகிட்டாங்க. விஜயும் எஸ்கேப் ஆகிட்டார். விஜய், புஸ்லி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா எல்லாருமே என்ன செய்கிறதுனே தெரியாமல் எங்கேயோ போயிட்டாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் ஜான் ஆரோக்கியசாமி அவரெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார். அரசியல் ஆலோசகர் விஜய்க்கு அவரெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார். எல்லாருமே சுவிட்ச் ஆஃப். நைட்டு ஃபுல்லாக 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்தில் எல்லாமே ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அனுமதிக்கப்படுறாங்க. ஒரு தாவேகா நிர்வாகி கூட இல்லை, தொண்டர்கள் கூட யாரும் இல்லை. இப்படி ஓடி போய் ஒதுங்கலாமா? ஒரு பிரச்சனை நடக்குது. இந்த பிரச்சனை நடக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்து பிரச்சனையை எதிர்கொள்கிறது தானே ஒரு தலைவனுக்கான தகுதி. விஜய் கரூர்லேயே இருந்திருக்கணும். கரூர்லேயே இருந்து மக்களை சந்தித்து இந்த மாதிரி பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கலாம், மன்னிப்பு கேட்டிருக்கலாம். இதுபோல் சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் விரும்பினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் இதுக்கு எத்தனைக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் குறிப்பிட்ட நேரத்தில் அவர் வர்றதே கிடையாது. ரோட் ஷோ போடாதீங்க போலீஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் அதை தான் பண்ணுறாரு. இதெல்லாம் அவர் இது ஒரு மாஸ் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. சினிமாவில் மாஸாக என்ட்ரி கொடுக்குற மாதிரி அரசியலையும் இப்படி மாஸாக என்ட்ரி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இது தப்பு தானே, இது விஜயோட தவறு அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதோட புஸ்லி ஆனந்தோட விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இது பண்ணுது. திருச்சியில் அவர் என்ன செஞ்சாருன்னா, முதல் பிரச்சாரம் அப்படிங்கிறனால திருச்சியில் ஒரு மாஸ் காட்டணும் அப்படின்னு சொல்லி விரும்பினார் புஸ்லி ஆனந்த். வெளியூரில் இருக்கிற தாவேகா நிர்வாகிகள் எல்லாத்தையுமே வர சொல்லிட்டார், தொண்டர்களையும் வர சொல்லிட்டார். கும்பல் ரொம்ப அள்ளிட்டு போயிடுச்சு.
இதை பார்த்தோன்னே என்ன செஞ்சார், ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாகை, திருவாரூர் இதில் நடக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியூர் ஆட்கள்லாம் வராதிங்க, லோக்கல் பீப்புளை வச்சு நாங்கள் இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணும்போது பெரிய அளவில் எதிர்பார்த்த அளவில் கும்பல் வரவே இல்லை. இது புருஷனாக இருந்திருக்கு பயங்கரமான கஷ்டம். அதனால் இவர் என்ன செய்கிறாரு, இந்த பிரச்சாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கரூரில் 2 நாளைக்கு முன்னாடியே வந்து தங்கிட்டார். அவர் அதை வரைச்சுனா எல்லாம் தங்கிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, வெளியூரில் இருக்கவங்களுக்குலாம் நிர்வாகிகள் ஆளை போட்டு நீ ஒரு 1000 பேரை கூட்டிட்டு வா, நீ ஒரு 500 பேரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமான கும்பலை கொண்டாந்து, ஏன்னா இங்கே இந்த ஊரில் கரூரில் செந்தில் பாலாஜி மாஸ் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள்லாம் மாஸ் கிடையாது, நாங்கள் தான் மாஸ் அப்படின்னு காட்டுறதுக்காக புஸ்லி ஆனந்த் செஞ்ச வேலை தான் இந்த வேலை அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்புலேயே சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் யாருமே ஃபோனை எடுக்கவே இல்லை, எல்லாம் சுவிட்ச் ஆஃப். விஜய் ரொம்ப அப்செட் ஆகிட்டார். ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவை போட்டுட்டு அவர் பாட்டுக்கு அப்செட் ஆகிட்டார். அது எல்லாருமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. நிர்மல்குமாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன நடவடிக்கை எல்லாமே இவருக்கு மாவட்ட செயலாளர் மேலேயும் கேஸை போட்டாங்க, நிர்மல்குமார் மேலேயும் புஸ்லி ஆனந்த் மேலேயும் கேஸை போட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவங்களுக்கு நீதிமன்றத்துக்கு போகிற வழியை தவிர வேறு வழி தெரியல. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உடனே அரசு வந்து ஒரு 10 லட்ச ரூபா அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. அப்புறமா தாவேகா தரப்பில் நடந்த பிரச்சார கூட்டத்துக்கு அரசு இவ்வளோ சீக்கிரமாக நிவாரணத் தொகையை கொடுத்துட்டாங்க. ஆனால் இவங்க வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்லணும்னா காலையில் எல்லாம் விஜய் எல்லாத்தோட டிஸ்கஸ் பண்ணி ஒரு 20 லட்ச ரூபா அப்படிங்கிறத கொண்டு வராரு. ஆனால் இவருங்க தரப்பில் தாவேகா தரப்பில் சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இது திமுக தரப்பில் திட்டம் போட்டு ஒரு சதி தான், இதுக்கு வந்து நம்ம சிபிஐ விசாரணை கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பாஜக சப்போர்ட் பண்ணுது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த வழக்கை திமுக மேலே திசை திருப்புறதுக்கு பாஜக, அதிமுக இவங்க எல்லாமே டிசைட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, விஜய்க்கு வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு இப்போ பாஜக ரெடி ஆயிடுச்சு, அதிமுகவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காரு, அதிமுக எம்பி இன்பதுரை வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் கேட்ட இடம் எது, அவர் கேட்ட இடம், அவர் பிரச்சாரத்துக்கான கேட்ட இடம் எது, போலீஸ் காவல்துறை கொடுத்த இடம் எது? ஏன்னா அவர் கேட்டது வந்து கரூர் பேருந்து ரவுண்டானா கேட்டார், அதை நீங்கள் கொடுக்காம எதுக்காக வந்து வேலுசாமிபுரத்தை கொடுத்தீங்க, அதிமுகவுக்கும் கொடுத்தீங்க, விஜய்க்கும் கொடுத்துருக்கீங்க, வேலுசாமிபுரத்தை எதுக்காக கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஆனால் இதே வந்து முதலமைச்சர் பேசும்போதும் சரி, அதே போல் இவர் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போதும் சரி, அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த இடத்த கொடுக்குறீங்களா, கரூர் பேருந்து நிலையத்தை கொடுத்தீங்களா, அதே போல் ஏன் விஜய்க்கும் கொடுத்துருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இது திட்டம் போட்டு நீங்கள் செஞ்ச சரி தானே, காவல்துறை வந்து திமுகவோட கட்டுப்பாட்டில் இருக்கிறனால திமுக வந்து அவங்கள இயக்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சார். ஆனால் இதுக்கு காவல்துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க முதலமைச்சரும் சரி உதயநிதி ஸ்டாலினும் பேசினது கரூர் பேருந்து நிலையம் ரவுண்டானா தான், அது ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் விஜய் தரப்பில் அவங்க கேட்டது கரூர் பேருந்து நிலையம் ரவுண்டானா கிடையாது, அவங்க கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டானா. லைட் ஹவுஸ் ரவுண்டானாங்கிறது மிகப்பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு பகுதி. ஏன்னா அங்கே பெட்ரோல் பங்குலாம் இருக்குது. இவங்க பாட்டுக்கு வெடியை கிடியை போட்டு பெட்ரோல் பங்கை கொளுத்தி விட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது? அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நெருக்கடியால் அதிகமாக இருக்கும். நாலா பக்கத்துமே ரோடு போகுது. அது இல்லாமல் ஆற்று பாலம் இருக்குது, ஆற்றுக்குள்ளே விழுந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் என்ன செஞ்சாங்க, இப்போது சமீபத்தில் தானே எடப்பாடி பழனிசாமி அங்கே பிரச்சாரம் பண்ணார். அதனால் வேலுசாமிபுரத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தாவேகா நிர்வாகிகளும் அதை ஓகேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு ஒரு 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி காவல்துறை ஒரு 20,000 பேர் வருவாங்க, இல்லை ஒரு 30,000 பேர் வருவாங்க அப்படின்னு நினச்சா, அவங்க ஒரு 1000 போலீஸை போடுறாங்க அப்படின்னா, அதையும் மீறி நீங்கள் வெளியூர்லேருந்துலாம் ஆட்களை கொண்டு வந்திருக்கீங்க. இந்த இறப்பு லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்கலாம் வந்திருக்கிறாங்க. எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறீங்க? நீங்களே பண்ணுற தப்பு, நீங்கள் பண்ணி இவ்வளோ உயிரிழப்பு ஏற்பட்ட போது நீங்கள் அதை பொறுப்பு ஏற்றுக்கணும். இப்போ தாவேகாவில் வந்து விஜய் வந்து இந்த இதுக்கு காரணம் நான் தான், நான் வந்து கும்பலை கட்டுப்படுத்த தவறிட்டேன். வந்து ஒரு அரசியல் தலைமை அப்படிங்கிறது வந்து என்னென்னா பொறுப்பை ஏற்றுக்கிறது தான். ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நாங்கள் நீதிமன்றத்துக்கு போவோம், விசாரணை கேட்போம், இது வந்து முழுக்க முழுக்க என்னுடைய தவறு தான், குறிப்பிட்ட நேரத்துக்கு என்னால் வர முடியல, டிராஃபிக்கு இதெல்லாம் காவல்துறை வந்து கட்டுப்படுத்திருக்கணும், இல்லை நாங்கள் கட்டுப்படுத்திருக்கணும். ஏன்னா இவ்வளோ ஆம்புலன்ஸ் நீங்கள் தாவேகா கொடியோட ஆம்புலன்ஸ் வச்சுருந்தீங்களே, எதுக்காக வச்சுருந்தீங்க? இப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது திட்டம் போட்டு நீங்களே இதை ஒரு பண்ணி திமுக மேலே வந்து ஒரு அதிருப்தியை, திமுக மேலே ஒரு எதிர்ப்புணர்வை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்களே பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி திமுக தரப்பில் இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் உண்மை தானே. இப்போ இந்த சம்பவம் என்னவோ நடந்துருச்சு, ஆனால் விஜய் பேசிகிட்டு இருக்கும்போதே நிறைய பேர் மயக்கம் போட்டுருவாங்க. அது நல்லா தெளிவாக வீடியோவில் தெரியுது. அப்படி தெரிஞ்ச பிறகு விஜய் மேலே செருப்பை தூக்கி வீசினாங்க, அப்புறமா திட்டம் போட்டு உள்ள கலவரத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு பேசுகிறது எல்லாமே ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா எல்லா வீடியோக்கள்லையும் பார்க்கும்போது அவங்க மயக்கப்படுறாங்க. விஜய் பேசும்போதே என்னாச்சுன்னு கேட்குறாரு.
இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கண்டிப்பா வந்து இதுக்கு விஜய் தான் பொறுப்பேத்துக்கணும் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஆனா திமுக தரப்புல வந்து உடனே நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த உடனே நடவடிக்கை எடுத்த ஒரு விஷயம் வந்து தான் முதலமைச்சரே நைட்டோட நைட்டா வந்துட்டாரு. ஆனா வேற யாருமே அந்த அளவுக்கு வரல. அமைச்சர்கள்லாம் போயிட்டாங்க. எல்லாருமே அங்க போய் உட்காந்துட்டாங்க. உதயநிதி அவரு துபாய் டூர கூட கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டாரு. இப்படி எல்லாருமே இது பண்ணி ஸ்பாட்டுக்கு வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட அவங்க வந்து ஆறுதல் சொல்றாங்க. அப்படி ஆறுதல் சொல்லும்போது கூட உதயநிதிட்டலாம் எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க, "சார் அவனுங்கள சும்மா விடாதீங்க சார்" அப்படிங்கிற மாரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து திமுக மேல எந்த குற்றச்சாட்டும் இல்ல அப்படிங்கிற மாரி இருந்தாலும், ஒரு வேளை திட்டமிட்ட சதி இப்படின்னு தாவேகா சொல்றதா இருந்தாலும், பாதிக்கப்பட்டவங்க எத வேணாலும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாரி பேசுவாங்க. ஆனா இத ஏன் பாஜக கையில எடுக்குது, அதிமுகவும் கையில எடுத்து, அவங்க எதுக்காக விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க? விஜய்க்கு ஒரு மாஸ் இருக்கு, கும்பல் இருக்கு. விஜய் ஒரு கஷ்டப்படுறாரு. இந்த மாரி சூழ்நிலையில அவர நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா, ஆதரவு அளிச்சோம்னா, நமக்கு வந்து ஆதரவு அவர் குடுப்பாரு. அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இவங்க வந்து சரியா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கிற மாரி இருக்கு. இந்த மாரி சமயத்தில தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பாஜக மேல் இடத்திலிருந்து உள்துறை அமைச்சகத்திலிருந்து அவங்க வந்து தலைமை அலுவலகத்தில ஃபோன் போட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அது இல்லாம சிஎம்மோட அறிக்கை என்ன அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கிறாங்க. சிஎம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாரு, அத பத்தி துல்லியமான விவரம் வேணும் அப்படிங்கிற மாரி அவங்களும் கேட்டிருக்காங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, அங்கருந்து டெல்லியும் கவர்னருக்கு ஆர்.என். ரவிக்குமே வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. இது மாரி கரூர்ல என்ன நடந்துச்சு? என்ன சம்பவம்? இந்த சம்பவத்தில என்ன திமுக வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு? திமுகவுக்கு இந்த கொ இறப்புல வந்து தொடர்பு இருக்குதா? அப்படிங்கிற மாரி கேள்வியெல்லாம் கேட்டு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. ஆனா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அரசியல் உள்நோக்கத்தில கொண்டு போகக்கூடாது. எதேர்ச்சையா நடந்த ஒரு சம்பவமா இருக்கலாம். செந்தில் பாலாஜி நான் மாசு அப்படின்னு கரூர்ல சொல்லும்போது, இல்ல நாங்க தான் மாசு அப்படின்னு காட்டுறதுக்காக புஸ்லியானந்து செஞ்ச இந்த அக்கப்போரா கூட இருக்கலாம். இவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சு. இவங்க எல்லாமே நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுது? அதுக்கப்புறமா நீதிமன்ற உத்தரவின்படி நடவடிக்கைலாம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்தில தான் இருக்கிறாங்க. அதனால வந்து தாவேகா நிர்வாகிகள் யாருமே பெருசா அவங்க மேல வந்து திமுக அரசு கை வைக்காது. வச்சா இத அரசியலாக்கிக்குவாங்க. திமுகவே சதி பண்ணுமா? திமுகவே ஒரு கலவரத்த உருவாக்குமா? விஜய் மேல செருப்ப தூக்கி அடிப்பாங்களாம். அடிச்சுட்டு இவங்களையும் வந்து ஒரு கலவரத்த ஏற்படுத்தி அங்கன வந்து இத்தன இறப்புகள் நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சே அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு உண்மையாயிடும் அப்படிங்கிறனால அவங்க தேவைக்கான நிர்வாகிகள் மேல கண்டிப்பா எந்த விதமான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இது அரசியலாக்க அவங்க பெருசா விரும்பல அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த இறப்புக்கு முழுக்க முழுக்க காரணம் புஸ்லியானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன பண்றது? இப்படியெல்லாம் பண்ணி தான் அரசியல்ல வந்து ஜெயிக்கணுமா? அப்படிங்கிற கேள்விய வைக்கிறாங்க. திமுக மேல குற்றம் சாட்டுறதோட உண்மை தன்மை என்ன? அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். வீடியோக்கள் எல்லாமே பார்க்குறாங்க. மக்கள் டிவிய வந்து விஜய் பேசினது, போனது, வந்தது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அது எல்லா சேனல்லயுமே போட்டாங்க. லைவ் பார்த்தம்போது எல்லாமே தெரிஞ்சுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த விஷயங்கள் எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு? அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் குடுங்க.